ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான செம டிஃப்ரெண்ட்டான சுண்டக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நார்மலாக நம்ம வெண்டைக்காய் இல்லைனா வேறு ஒரு வெஜிடபிள்ஸ் போட்டு தான் நம்ம மோர் குழம்பு வச்சுருக்குறோம். சுண்டக்காய் வச்சு மோர் குழம்பு செஞ்சதில்லை. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சீரகம், துவரம்பருப்பு, முழு மல்லி, அரிசி, சுண்டக்காய். இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டீஸ்பூன் அரிசி, 2 டீஸ்பூன் முழு மல்லி, 1 ஸ்பூன் சீரகம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம மோர் குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். சுண்டக்காய் 1 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சுண்டக்காய் வெடிக்கும், நம்ம பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் சுண்டக்காவை. இப்போ ஊற வச்சிருக்கிற பொருட்கள் அனைத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். 1 ஸ்பூன் மிளகு, சின்ன துண்டு இஞ்சி, 1 கொத்து கருவேப்பிலை, 5 சின்ன வெங்காயம், நம்ம வதக்கிய சுண்டக்காய், 1 கப்பு துருவிய தேங்காய். இதை எல்லாத்தையும் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் 2 கப் தயிர் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மோர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். அதே கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற விழுதை சேர்த்து நல்லா ஆயிலில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிடலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மோரை நம்ம வதக்கிய விழுதோடு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஒரு கொதி வந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். ஸோ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். போதும், இந்த கன்சிஸ்டன்சிக்கு போதும். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும், அதுக்குள்ளே தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு பேன் வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். 1/2 டீஸ்பூன் சீரகம், சீரகம் நல்லா பொரியணும். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதையும் போட்டு நல்லா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ தாளித்ததை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோர் குழம்புல ஊற்றிடலாம். இப்போ சூப்பரான சுண்டக்காய் மோர் குழம்பு தயாராகிடுச்சு. நல்லா சுட சுட சாதம் போட்டு இந்த சுண்டக்காய் மோர் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.